இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவரைக்காவை வச்சு தொக்கு பண்ண போகிறோம். எப்போவுமே அவரைக்காவில் பொரியல் மட்டுமே பண்ணாமல் அடுத்த வாட்டி இந்த மாதிரி அவரைக்காவில் தொக்கு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சரி, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வெல்கம் டு அவர் சேனல் எஸ்கே ஃபுட்டீஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்துருங்க. இதோட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காய தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது அதே கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் கலந்து விட்டுக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அவரைக்காய் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தொக்கு ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.